Hi friends, இப்போ நம்ம இந்த வீடியோல ரிவர்ஸ் மெத்தட் பத்தி பார்க்க போறோம். அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாச்சு பேசிக் ரிவர்ஸ் மெத்தடிங். அதாவது ஆஃப் கிளட்ச் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரிவர்ஸ் எடுக்கிறது பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோல நம்ம ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது மெயினா ஸ்டீரிங் கண்ட்ரோல் இருக்கணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் இருந்தால் தான் ரிவர்ஸ் பெர்ஃபெக்ட்டா எடுக்க முடியும். ரிவர்ஸ் பார்க்கிங்கும் பெர்ஃபெக்ட்டா நம்மளால பண்ண முடியும். சோ இப்போ நம்ம இந்த ஸ்டெப் 2ல ஸ்டீரிங் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது பத்தி பார்க்க போறோம். ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கிற ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஐகானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் மெத்தடை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதாவது ஸ்டெப் 1 வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம ரிவர்ஸ் கத்துக்கும் பொழுது ஆஃப் கிளட்ச் பிளஸ் பிரேக் யூஸ் பண்ணியே கத்துக்கலாம். ஆக்சலரேஷன் கொடுக்க தேவையில்லை. எப்பவுமே நம்ம ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது ஆக்சலேட்டர் தேவைப்படாது. ஆக்சலேட்டர் தேவைப்படக்கூடிய இடம் பாத்தீங்கன்னாக்கா மேடான பகுதி மட்டும்தான். அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டு ஆக்சலேட்டர் போடணும். மற்றபடி சமதளத்துல இருக்கும் பொழுது நீங்க வெறும் கிளட்ச் கண்ட்ரோலை யூஸ் பண்ணியே உங்களால ரிவர்ஸ் எடுக்க முடியும். அது ஸ்டெப் 1 மெத்தட்ல நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோ ஸ்டெப் 2. ஸோ இந்த ஸ்டெப் 2ல ஸ்டீரிங் கண்ட்ரோலை பத்தி பார்க்க போறோம். அதாவது நம்ம காரை ஃப்ரண்ட்ல மூவ் பண்ண வைக்கும் பொழுது நம்ம ஸ்டீரிங்கை லெஃப்ட் சைட்ல திருப்புவோம். லெஃப்ட் சைட்ல திருப்பும் பொழுது கார் என்ன ஆகும்? லெஃப்ட் சைட்ல வளையும். ஸ்டீரிங்கை ரைட் சைட்ல திருப்பினா கார் வந்து ரைட் சைட்ல வளையும். ஆனா ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது நம்ம ஸ்டீரிங்கை லெஃப்ட் சைட்ல வளைச்சா காருடைய பேக் மட்டும் தான் லெஃப்ட்ல வளையும். ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னாக்கா ரைட்டுக்கு போகும். அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் ரைட் சைட்ல நம்ம காரை வளைச்சா காருடைய பின்பகுதி ரைட் சைட்ல வளையும். ஆனா முன்பகுதி லெஃப்ட் சைட்ல திரும்பும். சோ அது என்ன கான்செப்ட்னு நாம இப்போ லைவா டெமோ பார்க்க போறோம். சோ இந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் கரெக்டா கத்துக்கினாலே போதும், உங்களால ரிவர்ஸ் ஈஸியா பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம ஸ்டெப் 2 வீடியோல ஸ்டீரிங் கண்ட்ரோலை பத்தி பார்க்க போறோம். எப்படி நம்ம ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது ஸ்டீரிங்கை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது. சோ இப்போ நம்ம லைவா டெமோ பார்த்துடலாம். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆன் பண்றேன். சாரி, ரிவர்ஸ் கியர் போடுறேன். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆன் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் கியர் போட்டேன். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஸ்டீரிங்கை ஸ்ட்ரைட்டா பிடிச்சி ரிவர்ஸ் எடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டீரிங்கை ஸ்ட்ரைட்டா பிடிச்சி ரிவர்ஸ் எடுங்க. அதுவும் எவ்வளோ பொறுமையா உங்களால் ரிவர்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையா ரிவர்ஸ் எடுங்க. அது எப்படி எடுக்கிறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்டெப் 1 வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆஃப் கிளட்ச் ப்ளஸ் பிரேக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணியே ரிவர்ஸ் எடுக்க முடியும். ஆக்சிலேட்டர் நீங்கள் கொடுக்க தேவையில்லைன்னு. ஸோ ஆஃப் கிளட்ச் விடுங்க. இப்போ பாருங்க, நான் பிரேக்கில் இருந்து கால் எடுத்துருக்கிறேன். ஆஃப் கிளட்ச்லேயே பொறுமையாக நான் ரிவர்ஸ் எடுக்கிறேன். தேவைப்படும் பொழுது மட்டும் பிரேக்கு. ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக கிளட்சை ப்ரெஸ் பண்ணி பிரேக் போட்டுட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு கியர் போட்டு ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டீரிங்கை ஸ்டெடியாக பிடிக்கணும். அது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுங்க. ஸோ அதுக்காக தான் நான் இது சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஸ்டெடியாக, அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கூட கார் திரும்பாமல் ஸ்டெடியாக நம்ம பின்னாடி போகிறோம். ஓகே, இப்போ நான் கிளட்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி பிரேக் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெடினஸ், அந்த ஸ்டீரிங்கோடைய ஸ்டெடினஸ் இருக்கணும். நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது கொஞ்சம் கூட கார் வலது பக்கமும் திரும்பக்கூடாது, இடது பக்கமும் திரும்பக்கூடாது. சரிங்களா? இப்போ ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம ரிவர்ஸ் கியரை போட்டு இப்போ காரை நம்ம லெஃப்ட் சைடில் திருப்பணும். அதாவது ரிவர்ஸில் லெஃப்ட் சைடில் திருப்பணும் அப்படின்னாக்கா வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டீரிங்கை நீங்கள் லெஃப்ட் சைடில் திருப்புங்க. ஸ்டீரிங்கை இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் திருப்புங்க. இப்போ வண்டி லெஃப்ட் சைடில் திரும்பும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது, காருடைய பின்பகுதி லெஃப்ட் சைடில் திரும்பும். ஆனால் முன்பகுதி இன்ஜின் போனட் பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடில் திரும்பும். இப்போ பாருங்கள், நான் ஆஃப் கிளட்ச் விடுறேன். கார் இப்போது லெஃப்ட் சைடில் திரும்புது. அதாவது காருடைய பின்பகுதி லெஃப்ட் சைடில் திரும்புது. ஆனால் முன்பகுதி பாருங்கள் ரைட் சைடில் வளையுது. காருடைய முன்பகுதி ரைட் சைடுக்கு போகுது, பின்பகுதி லெஃப்ட் சைடுக்கு போகுது. ஸோ லெஃப்டில் திருப்பிட்டோம். ஆனால் லெஃப்டில் திரும்பும் பொழுது அகைன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், காருடைய பின்பகுதி மட்டும்தான் லெஃப்டில் திரும்பும். காருடைய முன்பகுதி ரைட்டில் வளையும். இப்போ நம்ம காரை ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது ரைட் சைடில் கட் அடிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்டீரிங் வீலை ரைட் சைடில் திருப்புங்க. இப்போ ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ரைட் சைடில் திருப்பியாச்சு. இப்போ வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது ரைட் சைடில் திரும்புது.
ஆனால் இதில் ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, காருடைய பின்பகுதி ரைட் சைடில் திரும்புது, ஆனால் முன்பகுதி பாருங்கள் லெஃப்ட் சைடுக்கு போகுது. நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, இப்போ வண்டி ஃபுல்லாக திருப்பியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம், ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஸ்டேரிங் வீலை ரைட் சைடில் திருப்பினா காரோடைய முன்பகுதியும் பின்பகுதியும் ரைட் சைடில் வளையும். லெஃப்ட் சைடில் திருப்பினா காரோடைய முன்பகுதியும் பின்பகுதியும் லெஃப்ட் சைடில் வளையும். ஆனால் ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது அந்த கதை இல்லை. ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது நம்ம ரிவர்ஸ் கியரை போட்டு ஸ்டேரிங் வீலை ரைட்டில் திருப்பினா காரோடைய பின்பகுதி மட்டும்தான் வலது பக்கம் திரும்பும், ஆனால் முன்பகுதி இடது பக்கம் போகும். ஸோ பாருங்கள், நான் ஸ்டேரிங் வீலை ஃபுல்லாக ரைட்டில் திருப்பி இருக்கிறேன். காரோடைய பின்பகுதி ரைட் சைடில் திரும்புது, ஆனால் முன்பகுதி என்ன ஆகுது? லெஃப்ட் சைடில் திரும்புது. ஆனால் ஃபார்வர்டில் மூவ் ஆகும் பொழுது முன்பகுதியும் பின்பகுதியும் ஒரே மாதிரி ஒரே டைரக்ஷனில் ரைட் சைடில் திரும்பும். இப்போ நாம் லெஃப்ட் சைடில் வளைக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் காரை. ஓகே, இப்போ நாம் ரிவர்ஸ் கியரை போட்டாச்சு. இப்போது காரை லெஃப்ட் சைடில் வளைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஸ்டேரிங்கை லெஃப்ட் சைடில் திருப்பியாச்சு. இப்போ பாருங்கள், காரோடைய பின்பகுதி லெஃப்ட் சைடில் திரும்பும், ஆனால் முன்பகுதி ரைட் சைடுக்கு போகும். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஸ்டேரிங்கை ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் தான் திருப்பி இருக்கிறோம். காரோடைய பின்பகுதி மட்டும்தான் லெஃப்ட் சைடில் திரும்பும் தவிர முன்பகுதி ரைட் சைடில் வளையும். இப்போ நம்ம ரைட் சைடில் வளைச்சா காருடைய பின்பகுதி ரைட் சைடுக்கு போகும், ஆனால் முன்பகுதி லெஃப்ட் சைடு ஆப்போசிட் டைரக்ஷனில் திரும்பும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது இங்கே ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆகும்னு. ஃபார்வர்டில் மூவ் ஆகும் பொழுது ரைட் சைடுக்கு ரைட் சைடு திரும்பும், லெஃப்ட் சைடுக்கு லெஃப்ட் சைடு திரும்பும். ஆனால் ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரியாக்ட் பண்ணும். நம்ம ரிவர்ஸ் கியரை போட்டாச்சு. ரிவர்ஸ் கியரை போட்டு நம்ம ஸ்டேரிங்கை ரைட் சைடில் வளைச்சிருக்கிறோம். ரைட் சைடில் வளைக்கும் பொழுது காருடைய பின்பகுதி பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடில் வளையும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் முன்பகுதி லெஃப்ட் சைடில் திரும்பும். காருடைய பேக் சைடு ரைட் சைடில் திரும்புது, ஆனால் ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் வளையுது. ஆப்போசிட் டைரக்ஷனில் செயல்படும். சரிங்களா? இப்போது ஸ்டேரிங் வீலை நாம் லெஃப்ட் சைடில் திருப்பினோம்னாக்கா வண்டியோடைய பின்பகுதி லெஃப்ட் சைடில் திரும்பும், முன்பகுதி பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட் டைரக்ஷனில் திரும்பும். முன்பகுதி ரைட் சைடில் வளையுது. நான் ஸ்டேரிங்கை ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் தான் திருப்பி இருக்கிறேன். காரோடைய பேக் சைடு மட்டும்தான் லெஃப்ட் சைடில் திரும்புது, ஆனால் ஃப்ரண்ட் போர்ஷன் ரைட் சைடில் திரும்புது. இப்போ இதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம ரிவர்ஸ் கியரை போட்டு ஸ்டேரிங் வீலை ஃபுல்லாக லெஃப்டில் திருப்பிட்டோம். இப்போ நம்ம வண்டியை மூவ் பண்ணால் வண்டியோடைய பின்பகுதி என்ன ஆகும்? லெஃப்டில் திரும்பும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் முன்பகுதி செயல்படும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போது பின்பகுதி லெஃப்ட் சைடில் போகும் பொழுது முன்பகுதி ரைட் சைடில் திரும்பும். இப்போ முன்பகுதி ரைட் சைடில் திரும்பும் பொழுது பக்கத்தில் பாருங்கள், என் ஒய்ஃப் நிற்கிறாங்க. இப்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் முன்பகுதி செயல்படுறதுனால ஃப்ரண்ட் போனட் என் ஒய்ஃப் மேலே இடிச்சிடும். அதாவது என் ஒய்ஃபாக இருக்கட்டும், இங்கே எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அது மேலே ஃப்ரண்ட் போனட் இல்லை இந்த சைட் மிரர் உரசிக்கிட்டு போயிடும். சரிங்களா? இதை நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டேரிங் வீலை ஃபுல்லாக லெஃப்டில் கட் பண்ணியிருக்கிறேன். லெஃப்டில் கட் பண்ணிவிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, வண்டி லெஃப்ட் சைடில் தானே போகும்னு சொல்லி சைட் மிரர் தான் வாட்ச் பண்ணுவாங்க. பிகினர்ஸ் நிறைய பேர் சைட் மிரர், சென்டர் மிரர் வாட்ச் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கவனிக்க வேண்டியது அது மட்டும் கிடையாது, இந்த சைடும் கவனிக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் போனட் இப்படி கட் ஆகுது, பின்பகுதி பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் திரும்புது. அது ஓகே, சைட் மிரர் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் முன்பகுதி திரும்பும் பொழுது நம்ம அது மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆகும்? நம்ம இவங்க மேலே இடிச்சிருவோம். அதாவது ஃப்ரண்ட் போனட் ரைட் சைடில் வளையுது, அப்போனாக்கா இவங்க மேலே வண்டி இடிச்சிடும். இப்போது நீங்கள் ரைட் சைட் டைரக்ஷனில் ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது இங்கே சைட் மிரர் பார்த்துக்கிறீங்க. அதே மாதிரி அந்த சைடில் ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கான்னு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போது ரைட் சைடில் வளைக்கும் பொழுது பின்பகுதி பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடுக்கு போகும். ஆனால் லெஃப்ட் சைடில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் முன்பகுதி அந்த ஆப்ஜெக்ட் மேலே டச் ஆகிடும். இப்போ இன்னும் உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் அந்த மரத்துக்கிட்ட போகிறேன். இப்போ நான் இந்த மரத்துக்கிட்ட ஓகே,
இப்போ நான் இந்த மரத்துக்கு கிட்ட இருக்கிறேன், நல்லா பாருங்கள். இது ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேங்களா? இந்த மரங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு. இப்போ நான் ரிவர்ஸ் எடுக்க போகிறேன். ரிவர்ஸ் கியரை போட்டாச்சு. இப்போ ஸ்டேரிங்கை பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக நான் வந்து லெஃப்ட்டில் கட் அடிக்கணும்னு சொல்லி லெஃப்ட்டில் கட் அடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து சைட் மிரரை நோட் பண்ணுறேன். ஏன்னா வண்டி இப்போது லெஃப்ட்டில் திரும்பும், வண்டி அதே மாதிரி லெஃப்ட்டில் திரும்புது. ஆனால் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இங்கே ஃப்ரண்ட் போனட்டை கவனிக்காமல் விட்டுறக்கூடாது. நம்ம இங்கே ரிவர்ஸ் எடுக்கிறோமா, இங்கே ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது இங்கே என்ன ஆகுதுனாக்கா ஃப்ரண்ட்டில், அதாவது காருடைய முன்பகுதி ரைட் சைடில் வளையுது, பின்பகுதி லெஃப்ட் சைடுக்கு போகுது, ஓகே. ஆனால் முன்பகுதி ரைட் சைடுக்கு போகுது. அப்படி ரைட் சைடு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த மரத்து மேலே ஃப்ரண்ட் போனட் இடிச்சிரும். இப்படியே வந்துட்டு இருந்தோம்னாக்கா இடிச்சிரும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த மரத்தை விட்டு நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாக்கா காரை ரைட் சைடில் திருப்பணும். இப்போது ஆப்போசிட் டைரக்ஷன் நான் சொல்லியிருக்கிறேன். காரை, அதாவது ஸ்டேரிங் வீலை நம்ம ரைட் சைடில் திருப்பினா பின்பகுதி ரைட் சைடுக்கு போகும். அப்போது பின்பகுதி ரைட் சைடுக்கு போகுதுனாக்கா முன்பகுதி ஆப்போசிட் டைரக்ஷன் லெஃப்ட் சைடில் போகும். இப்போ நான் காரோடைய ஸ்டேரிங் வீலை ரைட் சைடில் திருப்பி இருக்கிறேன். இப்போ பின்பகுதி பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடுக்கு போகுது, ஆனால் முன்பகுதி ஆப்போசிட் டைரக்ஷனில் செயல்படுது, லெஃப்ட் சைடில் திரும்புது. அப்போது என்ன ஆகும், அந்த மரத்துக்கும் நம்மளுடைய காருக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் டிராஃபிக்லேயோ இல்லை பார்க்கிங்லேயோ நீங்கள் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணி கற்றுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நம்ம காரை வெளியில் எடுத்தாச்சு. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் டைரக்ஷனில் செயல்படும் நம்ம ரிவர்ஸ் எடுக்கும்போது. லெஃப்ட்டில் திருப்பி ரிவர்ஸ் எடுக்கும்போது காருடைய பின்பகுதி லெஃப்ட் சைடில் திரும்பும், முன்பகுதி ரைட் சைடுக்கு போகும். ரைட் சைடில் திருப்பி ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது காருடைய பின்பகுதி ரைட் சைடுக்கு போகும், ஆனால் முன்பகுதி லெஃப்ட் சைடில் திரும்பும். இப்போ அந்த மரத்துக்கிட்டையும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டிடுறேன். ஓகே, இப்போ நான் ரிவர்ஸ் கியரை போட்டுட்டேன். பக்கத்தில் பாருங்கள் மரம் இருக்குது. இப்போ நான் வந்து ஸ்டேரிங்கை ஃபுல்லாக ரைட்டில் வளைச்சிட்டேன். ஃபுல்லாக ஸ்டேரிங்கை ரைட்டில் வளைச்சிட்டு இப்போ நான் ரிவர்ஸ் எடுத்தால் என்ன ஆகுது, காருடைய பேக் சைடு வந்து ரைட் சைடில் திரும்புது, ரைட், ஓகே. காருடைய பேக் சைடு ரைட் சைடில் திரும்புது, ஆனால் காருடைய ஃப்ரண்ட் சைடு ஆப்போசிட் டைரக்ஷனான லெஃப்ட் சைடில் திரும்பும் பாருங்கள். ஸோ அப்போது நம்ம இந்த சைட் மிரரை பார்த்துக்கிட்டு ஃப்ரண்ட் போனட்டை விட்டுறக்கூடாது. ஏன்னா அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் மேலே வண்டி இடிச்சிடும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே வண்டி இடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, ஒன்று ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரணும். இல்லை உங்களுக்கு டவுட் இருக்குது அங்கே இடிச்சிரும், ஸ்டெடியாக வந்தாலும் இடிச்சிரும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாக்கா ஸ்டேரிங் வீலை ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் வளையுங்க. ஸ்டேரிங் வீலை ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் வளையுங்க. இப்போ ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ என்ன ஆகும்னாக்கா வண்டியோடைய பின்பகுதி லெஃப்ட் சைடில் வளையும், ஆனால் முன்பகுதி என்ன ஆகும்னாக்கா ரைட் சைடில் திரும்பும். இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட் சைடில் திருப்பி இருக்கிறேன் வண்டியை. இப்போ காருடைய பின்பகுதி லெஃப்ட் சைடில் திரும்புது, ஆனால் முன்பகுதி ஆப்போசிட் டைரக்ஷனான ரைட் சைடில் திரும்புது. ஸோ அப்போது என்ன ஆகுது, அந்த மரத்துக்கும் நம்மளுடைய கார் போனட்டுக்கும் நடுவில் ஒரு கேப்பு உண்டாகுது. இப்போது காரோடைய ஸ்டேரிங் வீலை ஸ்டெடி பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம், இல்லை இன்னும் வளைக்கணும்னாக்கா இன்னும் வளைக்கலாம். ஸோ ஓகேங்களா, உங்களுக்கு புரியுதுங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ நம்ம ஃபார்வர்டில் மூவ் ஆகும் பொழுது ஸ்டேரிங் வீலை நம்ம ரைட் சைடில் திருப்பினா காரோடைய முன்பகுதி பின்பகுதி ரைட் சைடில் ஒன்றா திரும்பும். ஸ்டேரிங் வீலை லெஃப்ட் சைடில் திருப்பினா காரோடைய முன்பகுதியும் பின்பகுதியும் ஒன்றா திரும்பும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இப்போ ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு டவுட்டு. அதாவது இப்போ நம்ம ஸ்டேரிங் வீலை ரைட் சைடில் திருப்பினா காருடைய பின்பகுதி மட்டும்தான் ரைட் சைடில் திரும்பும், முன்பகுதி ஆப்போசிட் டைரக்ஷனான லெஃப்ட் சைடில் திரும்பும். இப்போ ஸ்டேரிங் வீலை நம்ம லெஃப்ட் சைடில் திருப்பி ரிவர்ஸ் எடுத்தோம்னாக்கா காருடைய பின்பகுதி மட்டும்தான் லெஃப்ட் சைடுக்கு போகும், ஆனால் முன்பகுதி ரைட் சைட் டைரக்ஷனில் திரும்பும். ஸோ அப்போ நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கான்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மரத்தை வச்சியும் அந்த மரத்தை வச்சியும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் காட்டியிருப்பேன். ஸோ அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அது நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களால் ஈஸியாக ரிவர்ஸ் பார்க்கிங்கை பண்ண முடியும். ப்ளஸ் அது போக சைட் மிரர்ஸை வாட்ச் பண்ணுங்கள். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குனாக்கா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவையும் நோட் பண்ணுங்கள். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இல்லாத வண்டிகளில் ஒரு விஷயம் இருக்குது, அதாவது அதுதான் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ். அதாவது இப்போ நான் ரிவர்ஸ் கியரை போட்டுட்டேன், இப்போ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா என் வண்டியில் இல்லை அப்படின்னு ஒரு இமேஜினேஷன். நான் இப்போ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவை பார்க்கல, நான் கை வச்சு மறைச்சிக்கிட்டேன். இப்போ நான் ரிவர்ஸ் எடுக்கிறேன், சைட் மிரர்ஸை பார்க்குறேன்.
பின்னாடி ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் இருந்தால், அதாவது சென்டர் மிரரையும் பார்க்குறேன். பின்னாடி ஆப்ஜெக்ட் இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட வண்டி எவ்வளோ கிட்ட போகுது அப்படின்னு பீப் சவுண்டு கேட்கும். கேட்குதுங்களா அந்த பீப் சவுண்டு? இப்போ ஓரளவுக்கு டிஸ்டன்ஸில் இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் கிட்ட போகலாம். பீப்போடைய சவுண்டு இன்க்ரீஸ் ஆகுது, நல்லா நோட் பண்ணுங்க. பீப்போடைய சவுண்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ பாருங்க, கண்டினியூஸாக பீப் அடிக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே போனால் அந்த ஆப்ஜெக்ட் மேலே பின்பகுதி இடிச்சிரும்னு அர்த்தம். ஸோ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இல்லாத வண்டியில் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அந்த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரோடைய சவுண்ட் வச்சுக்கிட்டே நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கேமராலையும் பாருங்கள், இந்த ரெட் லைன் பக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க. இந்த தெரியுதுங்களா? இந்த ரெட் லைன் தாண்டி போனோம்னாக்கா என்ன ஆகும்னாக்கா வண்டி அவங்க மேலே இடிச்சிடும். இப்போ அவங்கள நான் அங்கேருந்து நவர சொல்கிறேன். இப்போ அவங்க இருந்து மூவ் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், பீப் சவுண்டு அங்கே அடிக்கலை. ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த பீப் சவுண்டு அடிக்கும். அந்த பீப் சவுண்டு கண்டினியூஸாக அடிச்சிட்டு இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு மேலே நீங்கள் காரை ரிவர்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே எடுத்தால் அந்த ஆப்ஜெக்ட் மேலே உங்களுடைய வண்டி கன்ஃபார்மாக இடிச்சிரும். சரிங்களா? ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இல்லாத கார்களில் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கும். அந்த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வச்சு நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கலாம். ஓகே, இப்போது நான் இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்த இந்த ஸ்டேரிங் மெத்தடை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். மறுபடியும் இந்த வீடியோவை ஒரு வாட்டி ரீகேப் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப் 2 வீடியோவில் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி லெசன் எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப் 2 வீடியோவில் நான் ஸ்டேரிங் கண்ட்ரோலை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸ்டெப் 1 வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க, ஒன்லி ஆஃப் கிளச் ப்ளஸ் பிரேக் வச்சு நீங்கள் ரிவர்ஸ் எடுக்க முடியும். ப்ளஸ் அது போக ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேடான பகுதிகளில் மட்டும்தான் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது. மற்றபடி நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது ஆஃப் கிளச் ப்ளஸ் பிரேக் யூஸ் பண்ணி எடுக்கலாம்னு ஸ்டெப் 1 மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்போ ஸ்டெப் 2 வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது ஸ்டேரிங் கண்ட்ரோல். நம்ம ஸ்ட்ரைட்டாக போகும்பொழுது ஸ்டேரிங்கை ரைட் சைடில் வளைச்சா காரோடைய முன்பகுதியும் பின்பகுதியும் ஒரே மாதிரி ஈக்குவலா ரைட் சைடில் வளையும். லெஃப்ட் சைடில் வளைச்சா ஒரே மாதிரி ஈக்குவலா லெஃப்ட் சைடில் வளையும். ஆனா ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது மட்டும்தான் நீங்க ஸ்டேரிங்கை ரைட் சைடில் வளைச்சா காரோடைய பின்பகுதி ரைட் சைடில் திரும்பும், ஆனா முன்பகுதி ஆப்போசிட் டைரக்ஷனா லெஃப்ட் சைடில் திரும்பும். இதே நீங்க ஸ்டேரிங் வீல லெஃப்ட் சைடில் வளைச்சு ரிவர்ஸ் எடுத்தா காரோடைய பின்பகுதி லெஃப்ட் சைடில் திரும்பும், ஆனா முன்பகுதி ஆப்போசிட் டைரக்ஷனான ரைட் சைடில் திரும்பும். சரிங்களா? சோ நீங்க ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணணும். ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கான்னு நீங்க நல்லா நோட் பண்ணணும். அந்த மரத்தை வச்சியும் நான் உங்களுக்கு ஒரு டெமோ காமிச்சிருப்பேன், அதையும் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் வீலுடைய கண்ட்ரோல் பிளஸ் கிளச் கண்ட்ரோல், இந்த 2 கண்ட்ரோல் நீங்க கரெக்டா பண்ணாலே ரிவர்ஸ் பார்க்கிங்கை ஈஸியா உங்களால பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோடெக்.